கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரேவதி வந்து அவங்க முடிவை சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து சொல்கிறாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அபிராமி அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, என்னம்மா கல்யாணத்தை நல்லபடியாக நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம்மா கடைசியில் உன் பையனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அடேங்க அப்பா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, இவங்கள நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு நம்ம அபிராமி அம்மா வந்து கேட்டோன்னே, கொஞ்சம் நேரம் கழித்து சாமுண்டேஸ்வரி என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றை நல்லாவே தெரியும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம். சரிம்மா சரிம்மா, கார்த்தியும் ரேவதியும் நல்லபடியாக இருக்கணும் தான் முக்கியம், மனக்கோலத்தில் எப்படி இருந்தாலும் நான் பார்க்கணும் தான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி அபிராமி அம்மா சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. உடனே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போவோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியை வந்து கும்பிடணும். ஏன்னா கார்த்தியோட ஜாதகத்தை பார்க்காம நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் உடனே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடணும். மெட்டிலேருந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து கோயிலில் வச்சு தான் வந்து செய்யணும். இதுதான் இவங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா இங்கே இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, இவங்களை எல்லாரையும் வந்து விட்டுட்டு போவியா அப்படின்னு சொன்னோன்னே, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தானே, கொஞ்சம் நேரத்தில் வந்து போகலாம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க குருக்கள். நீங்களும் கையோட வாங்க, மற்றபடி எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்போனா இவங்க எல்லோரும் கோயிலுக்கு போக போகிறாங்களா, இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வாமா, உன்கிட்ட வந்து பேசணும். கார்த்தியும் ரேவதியும் மனக்கோலத்தில் அங்கே தான் வரப்போகிறாங்க, அங்கே வச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே, அபிராமி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவ்வளோ ஆனந்தமாக வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி அப்படியே வந்து மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இவங்க வருவாங்க, கோயில் வாசல்லையே வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. என் பையனோட வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறான், ஆனால் இதை நான் ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. கடவுளே, எனக்கு இது மாதிரி குறை இருந்தாலும் பார்க்க முடியலன்னு, நீங்கள் அவங்க 2 பேரையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும், அது எனக்கு போதுனோடனே பரமேஸ்வரி பாட்டி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே, என்னம்மா இங்கேருந்து பார்க்குறதுனால கஷ்டமாக இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருந்தாலும் பார்க்க முடியாமல் இருக்குல்ல, அதனால தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நான் மயிலுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி. மயில் வாங்கணும் கிளம்பிட்டாங்களா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அத்தையை மட்டும் ஒளிஞ்சு நின்னே பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மகேஷுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயா வந்து கரெக்டாக ரேவதி கிட்ட பேசலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. என்ன இந்த பக்கம், உனக்கும் இனிமேட்டு ரேவதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசினோன்னே, அம்மா அவங்கள எதுக்குமா சத்தம் போடுற, அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையா, தாலி கட்டினா மட்டும்தான் அவங்க வீட்டு மருமகளா, இல்லாட்டி அவங்க வேற நான் வேறையா, அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நீ இப்படியெல்லாம் பேசாதம்மா, அவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இல்லைன்னு சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்காதா, அவங்க தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, அவங்க தரப்பு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனால தான் நான் உனக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, டைம் ஆகுது, நம்ம கோயிலுக்கு முதல்ல போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் மெட்டியிலேருந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து செய்ய போகிறாங்க. நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கோயில் வாசலில் வந்து மாதம் இறங்குறாங்க. மயில் வாகனம் வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே, அப்படியா கோயில் வாசலில் வந்துட்டாங்களா, சந்தோஷம்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்து வராங்க. பார்த்துக்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க, இது உன்னோட டைம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து அவங்க கூடயே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, நீங்கள் இங்கே தான் வர போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் முன்கூட்டியே வந்து நிற்கிறேன், அம்மா வந்து நிற்கிறதும் நல்லது தானே, விடுங்கங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொன்னோன்னே, என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்போ என்ன உங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து அந்த பக்கம் வந்து தாவ ஆரம்பிச்சிட்டிங்களா, பாட்டி இருக்கிறது என் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அம்மா பேரன் கூட தான் எனக்கு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணலைன்னு பாட்டி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்க கண்ணு முன்னாடியாவது எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்து நடக்கட்டும், இது கூட எனக்காக வந்து இறங்கி போக மாட்டியா, உனக்காக எல்லா விஷயத்தையும் நான் விட்டு கொடுத்துருக்கேன், ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேவதி ஆசைப்பட்டுட்டா, நீங்களும் இங்கேயே இருங்க, ஆனால் பேசாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி பேசாமல் இருக்க முடியும், என் பேத்தியோட கல்யாணத்தில் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் செய்யணும்னு நான் தானே சொல்லி ஆகணும், உனக்கு அனுபவம் இருக்கா என்னை விட அப்படின்னு சொன்னோன்னே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம், இப்போன்னு பார்த்து எதுவும் சண்டை சச்சரவு போட வேணாம்,
அவங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு இங்கே வச்சாதான் எல்லாமே சுமூகமாக ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே வச்சு எதுவும் பிரச்சனை பண்ண வேணான்னு சொன்னோன்னே, கார்த்திக்காகவும் ரேவதிக்காகவும் தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். நீங்களே முன்ன நின்று தலைமை வந்து தாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பார்க்குறாங்க. என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ண முடியலங்கிற ஒரு குறை தான், மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தீபா மாதிரியே இவன் ரேவதி கூடயும் சேர்ந்து நல்லபடியாக வந்து வாழணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. நம்ம அபிராமி அம்மா மனசில் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது முகத்திலேயே வந்து நல்லாவே தெரியுது. வாங்க வாங்கன்னொன்னே பொண்ணு பேர்லேயும் மாப்பிள்ளை பேர்லேயும் முதல்ல வந்து அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதே மாதிரி சாமிக்கு பெரிய மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இவங்க 2 பேருக்கும் ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்காம கடைசி நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து காணாம போனதுனால மாப்பிள்ளை இவருங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம். அதனால் குருக்கள் என்ன சொன்னாருன்னா, கோயிலில் வச்சு இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு சின்னதாக சடங்கு எதுவும் செய்ய சொல்லியிருக்காங்க. அதை செய்யணும்னு நாங்கள், ஓ அந்த பரிகாரமா, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மெட்டியை வந்து கொடுங்க, சாமி பாதத்தில் வச்சுட்டு நான் வந்து கொண்டு வந்து தரேன்னு சொன்னோன்னே, மெட்டியை சாமி பாதத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடித்தோடனே கார்த்தி நல்லபடியாக சாமியை வந்து வேண்டிக்கன்னொன்னே, கார்த்தி வந்து கண்ணை மூடி சாமி வந்து வேண்டிக்கிறாங்க. கடவுளே எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டு நான் வேண்டான்னு கடைசியில் அவங்க விருப்பம்தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் ரேவதிக்கு சுத்தமாக வந்து நான் தாலி கட்டினதில் பிடித்தமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளே அவங்க மனசை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும்னு ஆசைப்படல, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரகலா வந்து இவங்க 2 பேரையும் எப்படி இருந்தாலும் பிரிச்சியே ஆகணும், இது சரிப்பட்டு வராது, இனிமேட்டு இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே, என்ன சின்னத்தை செம்மையாக வந்து வேண்டுதல் பண்ணுறீங்க போல இருக்கே, நல்லதாக வந்து வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே என்ன சத்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் தங்கச்சிக்கிட்டேயே வந்து கேளுங்க, அவங்க நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க்கா அப்படி தான் நானும் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி உங்கள் பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க, நிம்மதியாக சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மெட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த கையோடு வந்து காலில் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து செமையாக வந்து கார்த்தி வந்து முறைக்கிறாங்க. ரேவதி அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி அந்த மெட்டியை வந்து கையில் வந்து வாங்குறாங்க. தீபாவுக்கு போட்டு விட்றப்ப எப்படியெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டாரோ அதே மாதிரி குடும்ப ஒற்றுமையாக்காக தான் உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டினேன், இப்போ மெட்டியும் வந்து போட போகிறேன், உங்கள் சம்மந்தம் இல்லாமல் தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்க போகுது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மெட்டி எடுத்து அப்படியே காலில் வந்து மாட்டி விட்றாங்க. நம்ம கார்த்தி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அச்சதியை வந்து ஏற்கனவே வந்து நம்ம இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பரமேஸ்வரி வந்து அபிராமி கிட்ட அப்பன்னு பார்த்து அச்சதியை வந்து தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல எங்கேருந்துடா அச்சதை வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் பரமேஸ்வரி பாட்டி வந்து இது எல்லாம் உன்னோட அம்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி கஞ்சாரியாக காட்டுறாங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப மன திருப்திப்பா, நான் இல்லைனாலும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கடவுளே எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே வீட்டுக்கு வராங்க. இப்போ தான் நம்ம ரேவதி வந்து அவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தியை வந்து எடுக்கிறாங்க. பொறுமையாக பொறுத்து இருக்காங்க. அம்மா நிப்பாட்டுமா, எதுக்குமா ஆர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கோவப்படுவேன்னு நல்லாவே தெரியும் ரேவதி, கொஞ்சம் அமைதியாரு, அம்மா எது செஞ்சாலும் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்து படி இது வச்சு தட்டி விடுவாங்களே, தட்டி விட்டுட்டு போனோன்னே, இந்த கல்யாணத்தை நீங்கள் வேணால் ஏற்றுக்கலாம், என்னாலலாம் ஏற்றுக்க முடியாது, நான் உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்செல்லாம் பேசலை, உனக்காக தாம்மா நான் இந்த தாலியை கட்டிக்கிட்டேன், இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கவே முடியாதுன்னு கோச்சிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து இவ மனசை மாற்றுறதுக்கு நம்ம செமையாக வந்து மல்லு கட்டணும் போலையே, மகேஷை பற்றி இருக்கிற விஷயத்தையும் இப்போதைக்கு இவளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கைக்கு இது ஒரு பிரச்சனையாக வரும்னா எப்போ வேணான்னு சொல்லலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.